சிஎஸ்கே டீம்ல இருந்து எத்தனை பேர் T20 ஸ்குவாட்ல இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோமா? மொதல் பிளேயர்னா சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா T20 ஸ்குவாட்ல இருக்காரு. அவரு தரமா ஓப்பனிங் பண்றாப்புல. அபிஷேக் சர்மா அவரை தரமா ஆடினாங்கன்னா தரமா இருக்கும். அதனால அவரை எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவம் தூபே இப்ப போலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. பேட்டிங்கா இப்போ கொஞ்சம் டிசென்ட் ஆடுறாரு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா தரமா ஆடுவாரு. ஆல்ரவுண்டரா இன்னொரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேசத்தை இந்த 2 பேர் தரமான நேத்தன் எல்லிஸ். அவருக்கு பார்த்தீங்கன்னா தரமா பார்த்தீங்கன்னா போலிங் போடுவாப்புல, பிங்குன்னு போடுவாப்புல. அப்புறம் இன்னொரு ஆளு மேத்யூ சாட், அவரும் ஒரு தரமான ஆல்ரவுண்டரு. இப்ப இந்த ரீசனா அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா தரமா போலிங் போடுறாரு, பேட்டிங் ஆடுறாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜேமி ஓர்டன், இவரும் பாத்தீங்கன்னா தரமா பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தான். ரீசனா அந்த மேட்ச்ல இவ்வளோ பண்ணிடுறாப்புல பர்ஃபார்மன்ஸ். அதனால இங்கிலாந்து எடுத்துருக்காங்க இவ்வளோ. அப்புறம் வால் பிரேவிஸ், அவர் ஸ்கோல் எல்லாமே எப்படி அவரும் பார்த்தீங்கன்னா சோத்தப்திகா எடுத்துட்டாங்க. அவர் எப்படி ஆடுவாருன்னு சொல்லியே தேவையில்ல, தெரியுமில்ல உங்களுக்கு. அடுத்து அப்கான் பக்கம் வந்தா 150 அப்படியே பாலை பார்த்தீங்கன்னா தூக்கி சுற்றி போட பிள்ளைக்கு போகு. அந்த அளவுக்கு தரமா ஒளியும் போடுறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. அப்புறம் மேட் என்ட்ரி, இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம்ல எடுத்துருக்காங்க. இவர் எப்படின்னு தெரியும், இப்போ சென்னை வந்துருக்காரு. பார்ப்போம், இந்த 8 பேர் தாங்க நான் சென்னை டீம் T20 ஸ்குவாட்ல எடுத்துருக்காங்க. இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு அதை பார்த்து நம்ம கெஸ் பண்ண முடியும். பார்ப்போம். அப்புறம் எனக்கு 1 கேஸ் அப்படியே பெஸ் வந்திருக்கு. அப்புறம் பெஸ்ட் தான் எனக்கு துணையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அப்படியே ஒரு பக்கம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.